தயவுள்ள மனுஷனுக்கு தயவு செய்கிற நல்ல தேவனுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க சங்கீதம் 85:5. என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீரோ, தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ. துதிக்க உபாகமம் 13:18. கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தியடைய பண்ணுவார். தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த நாளில் ஜெபிக்க வேண்டியது, கர்த்தருடைய கோபம் நம்மை விட்டு அகல வேண்டும் என்றும், தயவுள்ள கர்த்தர் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதலையும் மன்னித்து நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்றும், அவருடைய கோபத்தை ஆற பண்ணக்கூடிய கிரியைகளை நாமும் மேற்கொள்ளவும் கைக்கொள்ளவும் கர்த்தர் நம்மை ஞானத்தினாலும் உணர்வுள்ள ஆவியினாலும் நிரப்பி வழி நடத்த வேண்டும் என்றும் அதற்காக காத்திருந்து ஜெபிக்கலாம். துதிக்க நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதில் உண்மை உள்ள தேவனாய் இருக்கின்றபடியால் அவர் நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு பண்ண வாக்குத்தத்தங்களை நினைத்து நம்மையும் ஆசீர்வதிக்க உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகவே அந்த நல்ல தேவனை நாம் மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.